கூட்டணி பிரகாரம் பார்த்தா இந்த இதே கூட்டணி நீடிச்சா டிஎம்கே தான் வரும். ஏன்னா 100% வந்து திமுக தான் வரும். திமுக வரதுக்கு தான் வாய்ப்பு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இவர் ஆட்சி நல்லா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் வருவார். வந்தால் தான் தமிழ்நாடு வரைக்கும் நல்லா இருக்கும். மற்ற யார் வந்தாலுமே தமிழ்நாடு நாசனமாயிடும். உதயசூரியன் தான் வரும். எதனாலலாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு நம்பிக்கை வருவாங்க, நல்லது செய்கிறாங்க. டிஎம்கே கூட்டணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது வரையும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர்றாங்க. அது கண்டினியூ பண்ணிட்டு வர போகும்போது சில பிரிவுகள் உள்ள நுழையாத அளவுக்கு ஓரளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. டிஎம்கேல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கூட்டணி மாற போகும்போது சில இதெல்லாம் மாறும். ஆனால் கூட்டணி மாறாமல் இருக்கிறதுனால கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்துட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிஜேபி அப்படிங்கிறது வந்துட்டு அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் பார்க்க போகும்போது இப்போ ஏடிஎம்க்கு இதே தனிச்சு நின்றிருந்தால் அவங்களுடைய என்னங்கிறது செல்வாக்கு தெரியும். போன வாட்டி விஜயகாந்த் போட்டேன், இவர் தான் ஸ்டாலின் தான். ஏன்னா இப்போதைக்கு அவங்க தானே எல்லாமே நல்லதோ கட்டுதோ அவங்க தான், வேற வழி கிடையாது. எங்க ஏரியாவில் தான் பிரச்சனை, தண்ணி நிற்குது, அது யாரும் பார்க்க மாட்டோம். லைட் ஏரியில பள்ளம் கச்சடா மாதிரி இது. இப்போ ஓரளவுக்கு எவ்வளோ இப்போதுக்கு மாறிக்குது. கரண்ட் இருக்காது, ஒரு மாசம் ஆகுதுங்க கரண்ட் போய். இன்னும் கூட்டணியே முடிவாகல. இப்போதைக்கு இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு பார்த்தா டிஎம்கே தான். இன்னும் 6 மாசத்துல யார் ஜெயிப்பானே இருக்குது, யாருக்கு எப்படி கூட்டணி மாறும் தெரியாது. மாறின பிறகு தான் கலவரம் தெரியும். ஸ்டாலின் தான் வருவார். அவர் தான் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க வந்து கூட்டணி வச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனிச்சு நின்றா ஒரு 10-15 சீட்டு 20 சீட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி கம்மியா இருக்கு. இளைஞர் ஓட்டு தான் விழுவும். கட்சிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வருவார். முகஸ்டாலின் தான் அதிகமாக இருக்கும். எதுனாலன்னா அவன் எல்லாமே செய்கிறான். அவங்கெல்லாம் வராதுங்க. இது 2 தான் வரும், மாற்றி மாற்றி தான் வரும். ஒன்று இது வரணும், இல்லை அது வரணும். அவங்க 2 தான் வரணும், வேறு எதுவும் வராது. டிஎம்கேக்கு இருக்கேன். அதனால இப்போதைக்கு அதுதான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. வேறு எந்த கட்சியும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா விஜய்க்கு அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ நல்லா மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க. திமுக தான் வரும் திருப்பியும். அவங்க தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். ஆட்டோ கோரிக்கை நிறைய வச்சுருக்கோம். அது வந்து எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. நம்ம இன்சூரன்ஸு பர்மிட்டு எல்லாம் லைனாக கட்டி நம்ம வந்து வண்டி ஓடலைன்னா பைக் டாக்ஸின்ட்டு ஒன்று விட்டாங்க. அதுக்கும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க.